ஐயோ 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 சத்தம் போட்டீங்க கட்டி விடுவேன். மரியாதையா தாலி உட்பட எல்லாரும் கட்ட சொல்லு. ஐயா, என் பொண்களுக்கு நேத்திதாயா கல்யாணம் நடந்திருக்கு. இன்னைக்கு போய் தாலிய கைட்ட சொல்லலாமா? அதுவும் இந்த அம்பாள் சன்னதியில. உங்க அம்பாள் நீ அகிலாண்டேஸ்வரி காப்பாத்தம்மா. கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்களை கொள்ளக்காரங்க படுகொலை பண்ணிடுவோம். போய் காப்பாத்துக்க. யானை விட்டு வரட்ட சொல்லியா? போய் தீர்ணங்களை விரட்டுறா. ஐயா, நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க ஐயா. நாங்க காப்பாத்தணுமா? அன்னபூர்ணி அம்மா தான் வந்து காப்பாத்துறது. அன்னபூர்ணி அம்மாவா? அவங்க யாருங்க? ஓஹோ, நீங்களே வெளியூரா? நம்ம அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பேர்ல ரொம்ப பக்தி உள்ளவன். அவதான் எங்களெல்லாம் வந்து எழுப்பி நடந்த சம்பவங்களை சொல்லி போய் காப்பாத்துக்குன்னு சொல்லி விரட்டின. இந்த அம்மாவை இப்பவே பாக்கணுங்களா? காலையில அம்பாளை தரிசனம் பண்ண வருவா. அப்ப நீங்க அந்த அம்மாவை தரிசனம் பண்ண போதும். முடியுவா ஆட்டியா? என்ன சுவாமி, நேற்றுக்கு ராத்திரி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டாரு அன்னபூர்ணி. அந்த அம்மா வந்துட்டே இருக்கா. எங்க சுவாமி? பாருங்க, அதோ பாருங்க. சுவாமி, இந்த அம்மாளை பார்த்தாலே அம்பாள் மாதிரி தானே இருக்கா. இந்த ஊரே அவளை அம்பாளின் அவதாரம் தானே நம்பிட்டு இருக்கு. வந்துட்டா, சேர்த்து வழிவிட்டு நிலுங்க. வாங்கம்மா. அம்மா, நீங்க மட்டும் நேத்து ராத்திரி இவங்களை அனுப்பி எங்களை காப்பாத்தலன்னா அந்த கொள்ளக்காரங்க எங்க குடும்பத்தையே படுகொலை பண்ணிருப்பானுங்க அம்மா. ஆமாம்மா, நேத்து ராத்திரி எங்க ஆத்துக்கு வந்து படபடன்னு கதவை தட்டி என்னை எழுப்பி கோயிலுக்கு வந்திருக்கிற பக்தால கொள்ளக்காரா படுகொலை போயிடுவா போல் இருக்கு, உடனே போய் காப்பாத்துக்கோன்னு சொன்னேனே. நீங்க விரட்டல நேக்கே வீரம் வந்து அந்த அருவாளை கையில எடுத்து அனாயசமா சுத்தி இருக்கு பாருங்க. இந்த முகத்தை நல்லா பாருங்க. பார்த்த முகம்தானே தாயே. நான் வந்தா உங்களை எழுப்பினேன். என்ன அப்படி கேட்கிறேன்? வந்தது நீங்களே தான். அம்மா, உட்காந்தே தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன கம்பால தட்டி ஓடுறான்னு நீங்க தானமா விரட்டி விட்டீங்க. எங்களெல்லாம் அனுப்பிச்சு இருக்கட்டும். யானை பாங்கனி எழுப்பி யானையை விட்டு கொள்ளக்காரால விரட்ட சொன்னேன். எப்படித்தான் உங்களுக்கு தோணித்த போங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையா சொல்றேன், நான் யாரு வீட்டுக்கும் வரல, யாரையும் அனுப்பல. அதே அகிலாண்டேஸ்வரி மேல ஆணையத்தான் நானும் சொல்றேன். நீங்க தான் வந்தேன், நீங்க தான் எங்களை எழுப்புறேன். தெய்வமா நிக்கிறானே. நேற்று ராத்திரி பூரா இந்த ஊரெல்லாம் நடமாடி பேசும் தெய்வமா நின்னு
தம் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு போயிருக்காளே, அவ சன்னிதானத்துல எனக்கு கற்பூர ஆர்த்தியா செய்யலாமா? அம்மா, இந்த ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருக்கா, இருந்தும் உன் உருவத்துல வரவும் தான் அவளுக்கே தோணி இருக்கு. அப்படி இருக்கு அவளோட அம்சமா உன்னை நாங்க மதிச்சு ஆரத்தி எடுக்கிறது தப்பே இல்லம்மா. வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்கு நான் வர்றேன். நாளை காலையில எங்க வயல்ல வித முகூர்த்தம் வச்சிருக்கோம். அம்மா வந்து உங்க தங்க கையால விதைய தொட்டு கொடுக்கணும். அம்மாடி, நாளைக்கு காலையில இதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு வரதா ஒத்துட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுமா. நீங்க வந்து சரி 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 வரேன். நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதுக்கு செஞ்ச இந்த தாலிய உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க வர்றதோட ஐயாவையும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கே நேரம் இருக்காது, ஐயாவை எப்படி கூட்டிட்டு வர முடியும்? ஐயாவுடைய பேர் இங்க அடிப்படுது. இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் வரணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வேலை இருக்குமே. எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி அம்மா, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க 2 பேரும் வரோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். எங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி, இந்த ஊர்ல எங்கெங்க நல்ல காரியம் நடந்தாலும் இந்த அம்மா அங்க போய் நீ தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலியோ? ஆமாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா இந்த கத்து கத்திக்கிட்டு ஓடி வர்றீங்க? யாராவது ஒருத்தரா பேசுங்க. சாமி சாமி சோ, இப்பதான் பொண்ணு மாப்பிளைய உட்கார வச்சு ஐயர் சடங்கு ஆரம்பிச்சிருக்க. தாலி கட்டி முடிஞ்சதோ இல்லையோ, உங்களை எல்லாம் உட்கார வச்சு இலவட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட சொல்றேன். அது வரைக்கும் இந்த காட்டு கூச்சல் எல்லாம் கூடாது. ஏதோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் படுங்களடா. ஆடுங்க போங்க. தாலி கட்ட போறாங்க, எல்லாரும் உள்ள போங்க. டேய் டேய், ஆட்டத்தை நிறுத்துங்கடா. சோறு போடுவாங்கடா. யாராவது ஒரு பொண்ணாடி இப்படி வாங்க. இந்த திருமங்கல்யத்தை எல்லா பெரியவாளையும் தொட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. என்ன சாமி விருந்தட்ட கொடுக்குறீங்க? திருமங்கலத்தை எடுத்து வைங்க. அது அதுலதாமா இருக்கு. இல்லைங்க சாமி, நீங்களே பாருங்க. ஆச்சரியமா இருக்க, இதுல இருக்க திருமங்கலத்தை காணுமே. ஏமா, யாராவது எடுத்தலா சொல்லுங்க. என்ன சாமி இது? மாங்கல்யத்தை மஞ்ச கயத்துல கொடுத்து தேங்காயில சுத்தி நான் தானே கொடுத்தனுச்சேன். அத நானும் நன்னா பார்த்துட்டு தானே வாங்கி வச்சேன். இப்ப காணுமே. விசாரிங்கோ விசாரிங்கோ, லக்கணம் போயிட்டே இருக்குமா. ஏமா நீ? நான் பார்க்கவே இல்ல, நான் எடுக்கவே இல்ல. ஏமா யாராவது பாத்துருந்தா சொல்லுங்கம்மா. இல்லையேம்மா, நாங்க யாருமே பார்க்கவே இல்லையே. இது என்ன விபரீதமா இருக்கு? கற்ற நேரத்துல தாலி காணாம போறது பெரிய அபசகனமாச்சே. எவ கண்ணு பட்டுச்சோ, எவ கை தொட்டுச்சோ. வாய முடுங்கடி. எந்த கைப்பட்டா பட்ட மரமும் தளிக்குமோ அந்த அன்னபூர்ணிமா தொட்டு கொடுத்த தாலிடி இது. அம்மா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. லக்கணம் போறதுக்குள்ள வேற திருமங்கலம் கொண்டாங்க. புரோகிதரே, நான் தொட்டு கொடுத்த தாலி இல்லாம வேறொரு தாலியா? நீ தொட்டு கொடுத்த தாலியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லக்னம் போயிடுமா. எப்படிங்க போகும்? நீ தொட்டு கொடுத்ததுனால. இத பாருங்க, என்ன புரிஞ்சுக்குங்க. நான் அகந்தையில பேசல. நான் அற்பமானவதான், அழியக்கூடிய ஜென்மாதான். ஆனா நான் எந்த நிலையில இருந்து யார நினைச்சதை தொடறேன். ஆதி அந்தமற்றவளா, அழியாத குங்குமக்காரியா நிக்கிறாளே திருவானைக்காவிலே. அந்த அகிலாண்டேஸ்வரியே என் உடம்புக்குள்ள புகுந்து அவ கையாலேயே அதை தொடர்தா பாவிச்சுத்தானே நான் தொட்டு கொடுக்கிறேன். அது எப்படி காணாம போக முடியும்? இதோ பாருங்க, அவ சத்தியமான தெய்வமா இருந்தா இந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அதே திருமங்கல்யத்தை அவளே கொண்டு வந்து என் கையில கொடுத்து தீரணும். கூடப்பா. யாராவது பார்த்தா புடிங்க போயிடுவாங்க. மச்சா, இது என்னன்னு தெரியல மச்சா. யார்கிட்ட கேப்பமா? நல்லவங்க பார்த்து கேட்கணும், இல்லன்னா அனுப்பிட்டு போயிடுவாங்க. ஆமா. வா, நல்லவங்க எங்க இருக்காங்க பாப்போம். இந்த அம்மாவை பார்த்தா நல்லதா தெரியுது. கேட்கலாமா? கேப்போம். ஆயா ஆயா. தாயி, எங்க கிட்ட ஒரு பொருள் ஆமிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்து நீதான் சொல்லணும் தாயி. என்னது? ம். மச்சா அப்படி போ. தங்கமா பித்தளையான்னு நீதான் பார்த்து சொல்லணும் தாய்.
உனக்கு எப்படிமா கிடைச்சது? தாயி, நாங்க ஆட்டம் பாட்டம் முடிச்சிட்டு வரப்போ அந்த ஆல மரத்துல கட்டி இருந்த இந்த பைக்குள்ள யாரோ ஒரு ஆசாமி வந்து கை விட்டாருங்க. அதுக்குள்ள இருக்கிற நரிக்கொம்பு புலி போல திருட வந்திருக்கானு நினைச்சிருங்க. ஓடி வந்து பார்த்தோம். அதுக்குள்ள இது கடந்துச்சு தாயி. ஆய் திருட்டு கழுதைகளா, கல்யாண பந்தல்ல புகுந்து தாலியை திரண்டது கதையா தெரிக்கிறீங்க? இல்லைங்க, இவளை பார்த்தா எனக்கு குறைச்சியா தோணல. என் தாய் அகிலாண்டேஸ்வரியாவே என் கண்ணுக்கு தென்படுறா. அம்மா, இது மட்டும் தங்க இல்ல, நீயே தங்கம்தான். இந்த நல்ல சமயத்துல இதை என் கையில கொண்டு வந்து கொடுத்தியே, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம் தாயி. ஐயா என்ன திருடினாரு, நீ என்ன தெய்வம்னு சொல்ற. அந்த தேவிய மனசுல வாங்கிட்டு சொல்ற. நீ என்னைக்கும் பூவோட பொட்டோட நல்லா இரு தாயி. என்ன கையில தாலியோட வர்றாங்க? ஆமா ஆமா. கட்ட சொல்லுங்க. ஆஹா, அதே தாலிதான். எப்படிமா உங்களுக்கு? முகூர்த்த முடியறதுக்குள்ள கட்ட சொல்லுங்க. சரி சரி. அம்மா, அங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க போங்க. என் கால விடாதீங்க, நான் அந்த தகுதியை இழந்துட்டேன். அண்ணா, காணாம போன தாலி தான் திரும்ப கிடைச்சிடுச்சே. திரும்ப கிடைச்ச அவளுடைய திருக்கருணைங்க. கட்டுற நேரத்துல காணாம போறது நான் தொட்டதுனால வந்த வேலைங்க. வெனையா? வெனையோ விதியோ எனக்கே தெரியாம என்கிட்ட இருக்கிற பெரும் குறையோ. அறிவு இருந்தா பேசுற நீ. தாலி காணாம போறது புதுசா? நமக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பத்துல இருந்தே காணாம தான் போகுது. ஏன் அவ்வளவு பெரிய கோவில்ல அத்தனை கட்டுக்காவல் இருந்தோம், அகிலாண்டேஸ்வரியோட கழுத்துல இருந்த தாலியே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கூட உன்னுடைய குறையோ? என் குறைதாங்க. எப்படி? நான் தொட்ட தாலி காணாம போயிடுச்சேன்னு இப்படி துடிக்கிறேனே. நான் தொடாம எத்தனையோ தாலி காணாம போயிருக்கேன். அப்பெல்லாம் இப்படி வருத்தப்பட்டேனா? என் தாய் கழுத்துல இருந்து கொண்டு போனாங்களே, அப்ப கூட நான் இப்படி துடிச்சிருக்கேனா? இல்லையே. அதுக்கெல்லாம் தண்டனையாத்தான் இப்படி ஒரு விளையாட்டு நடத்தி இனிமேலாவது எல்லாத்துக்குமா சேர்த்து கவலைப்படுறீ. இந்த தாலி திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணின்னு அம்பாள் எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. இந்த சம்பவத்தை நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். முடியுமா உன்ன? ஏன் முடியாது? அடி போடி பைத்தியக்காரி. ஆணையும் சேனையும் வச்சிருக்கிற பாளையக்காரர் இந்த திருட்ட கண்டுபிடிக்க முடியாம அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ ஒருத்தி என்னடி பண்ண போற? நான் ஒருத்தியா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாளையக்கார சந்திச்சு ஓன்னு கத்தி இந்த திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தூண்டி விடுவாங்க. இந்த திருட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டேன். மற்ற பெண்கள் கழுத்துல இருந்த தாலி போறது இருக்கட்டும், அந்த அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இருந்த தாலியே திருடுனாலே, அப்பவாவது அந்த திருடனுக்கு அவ கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாள்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா? அதுக்கும் அவளுதான் குத்து சொல்றீங்களா? ஏங்க, அவ தாலி திருட்டு போறது அவளுக்கே தெரியாது நினைக்கிறீங்களா? வேற எப்படிப்பா? இதுவும் அந்த தேவியின் திருவிளையாடல ஒண்ணுங்க. எப்படி? மத்தவங்க தாலி திருட்டு போனப்பதான் இந்த பாளையக்கார பேருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தாலி திருட்டு போனாலாவது அதை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ண மாட்டாரான்னு விளையாடி பார்த்தா. அதையும் அவளை கவனிக்கிட்டு நீங்க விட்டுட்டீங்க. இதுக்கு மேல அவ என்ன பண்ணுவா? இப்ப சொல்றீங்க, நீங்க மட்டும் அவ தாலியை திருநவனை கண்டுபிடிச்சு கடுமையா அன்னைக்கே தண்டிச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த திருட்டு அறவே நின்று இருக்கும். சரிம்மா, இந்த கணத்துல இருந்து அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய தீவிரமான ஏற்பாடுகளை செய்ய சொல்றேன். மணிபுரியா, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. எதனால? இந்த தங்கம் வெள்ளி நகை நட்டுகளை திருடவனுங்க அதை அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, உடனடியா உருக்கி உருவாக்கி விடுவாங்க. யோ, என்ன பேசுறேன்? அகிலாண்டேஸ்வரிங்கிறது யாரு? அழியக்கூடிய நானா, இல்ல உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அவ நிரந்தரி, நித்திய சுமங்கலி, நீங்காத பொட்டுடையாள். அவ திருமங்கல்யத்தை உருக்கவோ உருமாக்கவோ இந்த உலகத்துல ஒரு பய பிறந்திருக்கானா? அது முடியுமாயா? முடியாதும்மா, முடியாது. அந்த தாலி அதே உருவத்துலதான் இருக்கணும். இருக்கு, கண்டுபிடி, கிடைச்சிடும். சரி தாயே.